அனைவருக்கும் வணக்கம். திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் ஏன் விஜயை ஓயாம விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஒருவேளை திமுக பணம் வாங்கிட்டாரா, இல்ல ஏன் வந்து விஜயவே வந்து ஓயாம வந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்ற கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். அந்த கேள்வி எனக்கும் இருந்துச்சு. என் சரௌண்டிங் எல்லார்ட்டையுமே வந்து இதை பத்தி நான் கேட்டேன். அதை பத்தி கேட்ட பிராட்டி தான் எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. சரி, ஓகே, ஏன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து விஜய் அவர்களே வந்து ஓயாம விமர்சிக்கிறாரு அப்படின்றத பத்தி அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு புரிதல் வந்துச்சு. அதை வந்து உங்களுக்கு வந்து இப்ப இந்த வீடியோல ஷேர் பண்ண போறேன். சாட்டை துரைமுருகன் அவர்கள் விஜய் அவர்களை வந்து விமர்சிக்கிறனால அவருக்கு பேமெண்ட் வருது, கண்டிப்பான முறையில வந்து பேமெண்ட் வருது. அது எப்படிப்பட்ட பேமெண்ட், அது திமுக தான் கொடுக்குதா இல்ல வேற எந்த கட்சியும் கொடுக்குதா அப்படின்ற கேள்விகள் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வீதம், மாசத்துக்கு 30 வீடியோ போடுறாரு. 30 வீடியோல வந்து ஒரு 25ல இருந்து ஒரு 26, 27 வீடியோ வந்து திரு விஜய் அவர்களை பத்தி மட்டுமே தான் போடுறாரு. அது ஏன் அப்படின்றத பத்தி தான் இந்த காணொலியில தெளிவா பார்க்க போறோம் ஆதாரத்தோட. திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் சேனல்ல வந்து அவர் மத்த வீடியோ போடுறதுக்கான வியூஸ் வந்து இப்ப போன மாசத்துக்கு கணக்கு எடுத்தோம்னா மத்த வீடியோக்கு போடுற வியூஸ் வந்து 19,000, 50,000, ஒரு அதிகபட்சம் போனா ஒரு 80,000 அந்த மாதிரி தான் போகுது. ஆனா விஜய் அவர்களை பத்தி போடுற எல்லா வீடியோக்குமே வந்து 1.5 லட்சம், குறைஞ்சது ஒரு 2 லட்சமாவது வியூஸ் போயிருது. சோ இதுல இருந்து நம்ம கணக்குப்படி பார்த்தோம்னா யூடியூப்ல இருந்து தர்ற வருமானமே வந்து கிட்டத்தட்ட மாசம் வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து ஒரு 5 லட்சத்துல இருந்து ஒரு 10 லட்சத்துக்குள்ள அப்படின்னு கூட வச்சுக்கோங்க. அப்ப 10 லட்சத்துக்குள்ள வருது. பிளஸ் இந்த விஜய பத்தி பேசுறனால வந்து என்ன ஒரு விஷயம்னா, நிறைய பேர் வந்து பார்வையாளர்கள் இருக்கீங்க. விஜய பத்தி பேசினா என்ன பேசுவாரோ, விஜய வந்து எப்படி வம்புழுப்பாரோ, விஜய் வந்து எப்படி கிண்டல் பண்ணுவாரோ அப்படின்ற பாக்குறதுக்காக நிறைய பேர் இருக்கீங்க. சோ இத வந்து அவர் முதலீடா யூஸ் பண்ணி டெய்லி ஒரு வீடியோ வந்து விஜய பத்தி போட்டுறாரு. ரெண்டாவது, விஜய பத்தி ஏன் ஓயாம வீடியோ போடுறாரு அப்படின்னா, ஒண்ணு வந்து நாம் தமிழர் கட்சியை வந்து விஜய் அவர்கள் விமர்சிச்சாரு மாநாட்டுல. சோ அதுல இருந்து வந்து வம்படியா புடிச்சிட்டாங்க. ரெண்டாவது வந்து ஒரு திரை பின்பத்தை மட்டுமே வச்சுக்கிட்டு வராரு. சோ அதை வந்து எங்க ரசிகர்கள் ஓட்டு அதிகமாயிருமோ, நம்மளை விட அதிகமாயிருமோ அப்படின்ற ஒரு பயமும் கூட தான், பயத்தினாலதான். ரெண்டாவது, இவங்களை வந்து நம்ம எப்படி அழிக்கலாம், இவங்களை வந்து நம்ம எப்படி ஒடுக்கலாம். ரெண்டாவது வந்து கேட்கிற கேள்விகள்லாம் வந்து எல்லா கட்சிக்காரங்களுமே கேட்பாங்க. நம்ம பொது விமர்சகரா இருக்கும் போது நம்மளுமே விஜயோட செயல்பாடுகளை வச்சு நம்ம கேள்விகள் கேட்க தான் முடியும். ஏன்னா வந்து அரசியல்னு வந்துட்டீங்க, நீங்க என்ன பண்ண போறீங்க, நீங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, உங்க கோட்பாடு என்ன, கொள்கைகள் என்ன அப்படின்றது வந்து எல்லாருமே கேட்க தான் செய்வாங்க. அது வந்து நியாயமான கேள்விதான். ஆனா மாசத்துக்கு 30 வீடியோ போடுறதுல வந்து ஒரு 28 வீடியோ கிட்ட வந்து திரு விஜய் அவர்களை பத்தி மட்டுமே போடுறது வந்து நியாயமா படல. திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள், உங்களுடைய வீடியோ வந்து கொஞ்சம் குறைச்சிக்கங்க, உங்களுடைய பாதைகளை மாத்துங்க. இன்னும் நாட்டுல வந்து எவ்வளவோ விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு, அதை பத்தி போடுங்க. அப்புறம் திமுக கிட்ட வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து காசு வாங்கியிருக்காரா அப்படின்றத பத்தி நான் என் சரௌண்டிங்ல எல்லார்ட்டையுமே விசாரிச்சு பார்த்தேன். எல்லாருமே சொல்ற விஷயம் இருக்கலாம், இருக்கு, இல்ல அப்படின்ற வந்து நிறைய பேர் சொன்னாங்க. இதன் அடிப்படையில நான் புரிஞ்சுக்கிட்டது என்னன்னா, விஜய் அவர்களை பத்தி போட்டா வீடியோஸ் வந்து வியூஸ் வந்து அதிகமா போகுது. அப்ப யூடியூப்ல இருந்து குறைஞ்சது மாசத்துக்கு 10 லட்ச ரூபாய்க்குள்ள, 5 லட்ச ரூபாய்க்கு மேல 10 லட்ச ரூபாய்க்குள்ள வருமானம் வருது. அப்ப இந்த வருமானமே வந்து போதுமானது. சோ அதனாலதான் வந்து திரு சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து விஜய் அவர்களை பத்தி மட்டுமே வீடியோ போட்டு தன் வருமானத்தை ஈட்டிக்கிறாரு. இதுல திமுக பணம் வாங்கியிருக்க வேண்டிய அவசியம் வந்து இருந்திருக்காது. ஏன்னா வந்து எல்லா மேடைகள்லயுமே வந்து சாட்டை துரைமுருகன் அவர்கள் திமுகவை விமர்சிக்கிறாரு. நீங்க ஒரு பிராக்டிகலா பாத்தீங்கன்னா, பணம் வாங்கின இடத்துல இப்ப நீங்க எனக்கு பணம் தாரீங்க அப்படின்னா நான் உங்களை விமர்சிக்க முடியுமா? இந்த கேள்வியை எல்லாருக்கும் எழும்பல. அதை சிந்திச்சு பார்க்கணும். ரெண்டாவது வந்து நான் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் என்னடா, சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து ஏன் விஜயவே வந்து விமர்சிச்சுக்கிட்டே இருக்காரு அப்படின்றத நான் கேட்டேன். நான் சரௌண்டிங்ல அவங்க எல்லாருமே சொன்ன அந்த பதிலும் வந்து எனக்கு ஏற்றுக்கொள்ள கூடியதா இருந்துச்சு. சாட்டை துரைமுருகன் அவர்கள் குடும்பத்தை பத்தி பேசுறது, கமெண்ட்ல வந்து கெட்ட வார்த்தையில பேசுறது, சாட்டை துரைமுருகன் அவர்களையும் அவங்க மனைவியும் வச்சு பேசுறது, சோசியல் மீடியால இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் அப்படின்ட்டு அவங்களாம் போய் அந்த மீம் கிரியேட் பண்ணி போடுறது, அது எல்லாமே வந்து அவரை ட்ரிகர் ஆக்கிருச்சு. அதனால வந்து விஜய காலி பண்ணியே ஆகணும்ன்ற ஒரு முடிவோட இறங்கியிருக்காரு அப்படின்றத வந்து என் சரௌண்டிங்ல இருக்கவங்க சொன்னாங்க. ரெண்டாவது, இன்கம்மே வந்து நல்ல ஒரு இன்கம் வருது, விஜய பத்தி பேசினா வியூஸ் நல்லா போகுது, நல்ல இன்கம் வருது அப்படின்றாங்க. ரெண்டாவது, விஜய பத்தி பேசுறதுனால வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் க்ளோஸ் ஆயிருமா அப்படின்றத பத்தி நான் கேட்டேன்.
அதுக்கு அவங்க சொன்ன ஒரே பதில் கண்டிப்பா கிடையாது. விஜயை பத்தி பேசுறதுனால சாட்டை துரைமுருகன் அவர்களின் யூடியூப் சேனலோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே குறையிறாங்க, நாம் தமிழர் கட்சியோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே குறையிறாங்க அப்படின்ற வந்து நம்ம வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்து அதை கிளப்பி விடுறதா. அது வந்து நம்மளுக்கு மே 4க்கு அப்புறம் தான் தெரியும் நாம் தமிழர் கட்சிக்கு ஓட்டு எப்படி வந்திருக்கு. ஆனா வந்து கண்டிப்பா வந்து சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு வந்து எந்த பாதிப்புமே இல்லை. ஏன்னா விஜய் அவர்களை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி அவர் வச்சிருந்த ஃபாலோவர்ஸ் வந்து யூடியூப்ல எனக்கு தெரிஞ்சு 17 லட்சமோ என்னமோ தான் சம்திங். ஆனா இப்ப 21 லட்சத்தை தாண்டி போய்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸ், 2 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காரு. சோ இதனால வந்து அவருக்கு பேக் ஃபயர் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. அவர் வந்து வளர்ந்துகிட்டே தான் போறாரு. யூடியூப் அந்த ஃபாலோவர்ஸ் அடிப்படையில வளர்ந்துகிட்டே தான் போறாரு. இந்த வீடியோ மூலியமா சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னா, விஜய் அவர்களை பத்தி விமர்சிச்சது போதும், நீங்க கட்சியை இன்னும் எப்படி வளர்க்கலாம் அப்படின்றத பாருங்க. விஜய் அவர்கள் மேலையும் அவங்க ரசிகர்கள் மேலையும் உங்களுக்கு வந்து நிறைய கருத்து முரண்பாடுகள் இருக்கலாம், ஒரு கோபம் இருக்கலாம், அது போதும். ஏன்னா இதுக்கு மேல வந்து நீங்க விமர்சிச்சுக்கிட்டே இருக்காம, ஏன்னா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விமர்சிக்க வேண்டியது இல்லை. விமர்சிக்கிறது வந்து தப்புன்னு நான் சொல்ல. ஆனா ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து விமர்சிக்கிறது வந்து அது தேவையில்லையே அப்படின்னு தோணுது. இந்த வீடியோல நீங்க எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைச்சிருந்துச்சுன்னா எல்லாரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ இவ்வளவு நேரம் பொறுமையா பார்த்த எல்லோருக்கும் நன்றி.